மும்பைக்கு வருவேன், என் காலை வெட்டிப் பாருங்கள். தாக்கரே குடும்பத்தின் மிரட்டலுக்கு அண்ணாமலை ஆவேச பதிலடி. மகாராஷ்டிராவில் உள்கட்சித் தேர்தல் பரப்புரையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மும்பை குறித்து பேசிய கருத்து அம்மாநிலத்தில் பெரும் அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. குறிப்பாக சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி மற்றும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா ராஜ் தாக்கரே அணி தலைவர்களின் கடுமையான விமர்சனங்களுக்கு அண்ணாமலை மதுரையில் செய்தியாளர் சந்தித்தபோது ஆவேசமாக பதிலளித்துள்ளார். மும்பை மாநகராட்சி தேர்தலையொட்டி மும்பையில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை, மும்பை எனது மராட்டியத்தின் நகரமல்ல, இது ஒரு சர்வதேச நகரம் என்று பேசியிருந்தார். இது மகாராஷ்டிராவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே, தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்த உனக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன தொடர்பு? அதனால்தான் உங்களை பால் தாக்கரே விரட்டி அடித்தார் என்று தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியது விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது. சிவசேனாவின் முக்கிய பத்திரிகையான சாம்னாவில் மும்பைக்கு வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன் என்ற மிரட்டல் விடுத்திருந்தது. இந்த மிரட்டலுக்கு பதிலளித்த அண்ணாமலை, நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்கு அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பாரு. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயந்திருந்தால் ஊரிலேயே தான் இருந்திருக்கணும். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு விவசாயியுடைய பையன் தாக்கரேவுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம்தான். ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே என மூவரும் கூட்டம் போட்டு என்னை திட்டி பேசுகிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவுடைய தலைவர் என்று சொல்லும்பொழுது அவர் குஜராத் இல்லை என்று ஆகிவிடுமா? அதேபோல் மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆகிவிடுமா? அது அங்கே இருக்கக்கூடிய மராட்டிய சகோதர சகோதரனுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லை என்று ஆகிவிடுமா? அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். பாலா சாஹேப் தாக்கரே இருந்திருந்தால் இவர்கள் இப்படி இருந்திருக்கவே மாட்டார்கள். தந்தையின் பெயரை கெடுப்பதற்காக ஒரு 3 பேர் அங்கு சுற்றி கொண்டிருக்கிறாங்க. சிவசேனா தலைவர்களை கடுமையாக சாடிய அண்ணாமலை, சஞ்சய் ராவ் போன்றோர் தினமும் காலையில் எழுந்து என்ன பேசுவதென்று தெரியாமல் பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பதுதான் காலை வேலை. இந்த மிரட்டலுக்கும் முரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் மும்பைக்கு மீண்டும் வருவேன் என்று ஆவேசமாக பதிலளித்தார்.